வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ் விஷ்ணு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் நம்பர் 12, 13 சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 12, 13 என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th பயாலஜி ஃபுல்லாக ஒரு 25 கொஸ்டின்ஸும், அடுத்து இன்னொரு 25 கொஸ்டின்ஸில் சோசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th ஃபுல்லாக 3 டைமில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபிலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி 30 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து எழுத்து வரிசை கவர் பண்ணியிருப்போம், லெட்டர் சீரிஸ் கவர் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கமாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இது 12வது 13வது கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்காத நண்பர்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? இதுக்கான ஆன்சர் ஏ, சிஸ்மோகிராஃப். அடுத்த 2வது கொஸ்டின், மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எனப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் வந்து சி, ஸ்டாம்போலி. அடுத்த 3வது கொஸ்டின், ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி காணப்படும் இடம் எது? இதுக்கான ஆன்சர் பி, வெனிசுலா. அடுத்த 4வது கொஸ்டின், உலக மக்கள் தொகை தினம் எது? ஜூலை 11, ஆன்சர் பி. அடுத்த 5வது கொஸ்டின், நீக்ராய்டு இனத்தை எவ்வாறு அழைக்கலாம்? இதுக்கான ஆன்சர் பி, ஆப்பிரிக்கர்கள். அடுத்த 6வது கொஸ்டின், கிராமப்புற குடியிருப்புகள் எதற்கு அருகில் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் ஏ, நீர்நிலைகள். அடுத்த 7வது கொஸ்டின், உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது? இதுக்கு ஆன்சர் பி, மியாமி. 8வது கொஸ்டின், படிவுப்பாறை எதன் காரணமாக உருமாறிய பாறையாக மாறுகிறது? இதுக்கான ஆன்சர் ஏ, அழுத்தம் மற்றும் வெப்பம். 9வது கொஸ்டின், புவி ஓட்டில் அதிகமாக காணப்படும் தனிமம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி, O2 ஆக்சிஜன். 10வது கொஸ்டின், ரிக்டர் அளவுகோலின் அளவு என்ன? அது எந்த அளவுல இருந்து எந்த அளவு வரைக்கும் குறிச்சிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0 to 9, சி ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின், உலகில் அதிக நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? இதுக்கு ஆன்சர் சி, சீனா. அடுத்து 12வது கொஸ்டின், உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி நாடு எது? இதுக்கான ஆன்சர் பி, தென்னாப்பிரிக்கா. 13வது கொஸ்டின், சுந்தரவன தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் சி, மேற்கு வங்காளம். அடுத்து 14வது கொஸ்டின், பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பி, 2005. 15வது கொஸ்டின், ஜோக் நீர்வீழ்ச்சி காணப்படும் புவியியல் இருப்பிடம் எது? இதுக்கான ஆன்சர் சி, கர்நாடகா. 16வது கொஸ்டின், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காணப்படும் தேசிய பூங்கா எது? இதுக்கு ஆன்சர் டி, காசிரங்கா தேசிய பூங்கா. 17வது கொஸ்டின், தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படுவது எது? இதுக்கு ஆன்சர் ஏ, வெள்ளையங்கிரி மலை. 18வது கொஸ்டின், களக்காடு வனவிலங்கு சரணாலயம் காணப்படும் மாவட்டம் எது? இதுக்கு ஆன்சர் டி, திருநெல்வேலி. 19வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மனிதனால் உருவாகும் பேரிடர் எது? இதுக்கு ஆன்சர் சி, நெரிசல். 20வது கொஸ்டின், மலைகளின் ராணி எது? இதுக்கு ஆன்சர் சி, ஊட்டி. அடுத்து 21வது கொஸ்டின், நிலநடுக்கத்திற்கு காரணம் என்ன? புவி தட்டுகளின் நகர்வு, நிலச்சரிவு, மேற்பரப்பில் சரிவு. இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 22வது கொஸ்டின், கஜா புயல் தமிழகத்தை தாக்கிய நாள் எது? இதுக்கு ஆன்சர் 2018 நவம்பர் 10. 23வது கொஸ்டின், புதுப்பிக்க இயலா வளம் எது? இதுக்கு ஆன்சர் டி, நீலகிரி. அடுத்து 24வது கொஸ்டின், ஆழிப்பேரலையின் உயரம் என்ன? இதுக்கு ஆன்சர் ஏ, 10 to 30 மீட்டர். அடுத்து 25வது கொஸ்டின், சுனாமி என்பது துறைமுக அலைகளை குறிக்கும் எந்த மொழி சொல்? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ, ஜப்பானிய சொல். 26வது கொஸ்டின், ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எது? ஆன்சர் டி, மொட்டு விடுதல். 27வது கொஸ்டின், ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? இதுக்கு ஆன்சர் டி, மலர். அடுத்து 28வது கொஸ்டின், தூண் வேர்களை கொண்ட தாவரம் எது? இதுக்கு ஆன்சர் டி, ஆலமரம். 29வது கொஸ்டின், பற்று கம்பி பெற்றுள்ள தாவரம் எது? இதுக்கு ஆன்சர் ஏ, பட்டாணி. அடுத்து 30வது கொஸ்டின், பம்பர வடிவ வேர்களை கொண்ட தாவரம் எது? இதுக்கு ஆன்சர் சி, டர்னிப்.
31வது கொஸ்டின், அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்கினங்கள் என பிரித்தவர் யார்? ஆன்சர் பி அரிஸ்டாட்டில். 32வது கொஸ்டின், பென்சிலின் என்ற நோய் எதிர்ப்பு மருந்து குணப்படுத்தும் நோய் எது? ஆன்சர் ஏ நிமோனியா. 33வது கொஸ்டின், பசியின்மை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பி அனோரெக்சியா. அடுத்து 34வது கொஸ்டின், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்க்கான தடுப்பூசி எது? ஆன்சர் டி பிசிஜி. 35வது கொஸ்டின், ஏடிஸ் ஏஜிஎஃப்டி என்ற கொசுவினால் பரப்பப்படும் நோய் எது? ஆன்சர் டி டெங்கு காய்ச்சல். 36வது கொஸ்டின், இரத்த சோகையை குணப்படுத்த பயன்படும் மருந்து எது? ஆன்சர் சி மீன் எண்ணெய். 37வது கொஸ்டின், பிரித்தெடுப்போரின் நோய் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பி ஆந்த்ராக்ஸ். 38வது கொஸ்டின், சால்மோனெல்லோசிஸ் நோய் கோழிகளுக்கு எதனால் உண்டாகிறது? இதுக்கான ஆன்சர் சி பாக்டீரியா. 39வது கொஸ்டின், தேனீக்கள் மலர்களிலிருந்து எந்த இனிப்பு சாற்றை சேகரித்து தேனாக மாற்றுகிறது? இதற்கான ஆன்சர் ஏ நெக்டார். 40வது கொஸ்டின், செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? இதுக்கான ஆன்சர் டி உட்கரு. 41வது கொஸ்டின், செல் பகுப்பிற்கு உதவுவது எது? இதுக்கு ஆன்சர் சி சென்ட்ரியோல். 42வது கொஸ்டின், தாவர செல்லை சுற்றியுள்ளதும் செல்லுக்கு பாதுகாப்பு அளிப்பதுமான உறுப்பு எது? இதுக்கு ஆன்சர் பி செல் சுவர். 43வது கொஸ்டின், மனித உடலில் செய்தி பரிமாற்ற செயலை செய்யும் செல்கள் எது? இதுக்கான ஆன்சர் சி நரம்பு செல்கள். 44வது கொஸ்டின், தாவர செல்லின் செல் சுவர் எதனால் ஆனது? இதுக்கான ஆன்சர் ஏ செல்லுலோஸ். 45வது கொஸ்டின், எந்த நுண்ணுறுப்பு காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்கிறது? இதுக்கு ஆன்சர் டி மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து 46வது கொஸ்டின், லின்னேயஸ் படிநிலையில் எத்தனை முக்கிய படிகள் உள்ளன? இதுக்கு ஆன்சர் பி 7. 47வது கொஸ்டின், ஆக்டோபஸ் உயிரினம் எத்தொகுதியை சார்ந்தது? இதுக்கு ஆன்சர் சி மெல்லுடலைகள் தொகுதியை சார்ந்தது. 48வது கொஸ்டின், வாஸ்குலார் கற்றைகள் உடையவை எவை? இதுக்கான ஆன்சர் சி ஜிம்னோஸ்போம்கள். அடுத்து 49வது கொஸ்டின், மென்மையான உடல் மற்றும் பாதுகாப்பு ஓட்டுடைய உயிரினம் எத்தொகுதியை சார்ந்தது? இதுக்கு ஆன்சர் மெல்லுடலிகள் தொகுதியை சார்ந்தது. 50வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் ஒரு வித்தலை தாவரம் எது? இதுக்கான ஆன்சர் சி நெல். அடுத்து உளவியல்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வரிசையில 3 டைப் ஆஃப் எழுத்து வரிசை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு சென்டர்ல விடுபட்ட எழுத்தை காண்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸே கொடுத்துட்டு அதுல தவறான எழுத்து எது அப்படி கேட்பாங்க, அதுல தவறான வரிசை எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து அடுத்து வரக்கூடிய எழுத்து எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி என் வரிசைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் அதே பேட்டர்ல தான் 3ஐயும் நம்ம அந்த லெட்டர்ஸை மாற்றி வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம ஏபிசின்றது எழுதி ஒன்றுக்கும் எத்தனை நம்பர்ஸ் வித்தியாசம் வருதுன்றதை பார்த்தோம்னா மேக்ஸிமம் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 51வது கொஸ்டினை பாருங்க, விடுபட்ட எழுத்தை காண்க. ஏ டி சி எஃப் இந்த இடத்துல என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஹச் ஜி இங்க என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்கு, அடுத்து ஐ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ இ ஜே. அடுத்து 52வது கொஸ்டின், ஸோ தவறான எழுத்தை காண்க. அப்ப MOP GIJ SUV BDE KLN. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா KLN அப்படின்றது தான் தவறானது. அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்க, AIPVAE அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த எழுத்தை காண்க அப்படின்றது அடுத்த எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டி ஹச். 54வது கொஸ்டின், விடுபட்ட எழுத்தை காண்க. ZUQ அடுத்து என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எல், இதுக்கான ஆன்சர் என். அடுத்து விடுபட்ட எழுத்தை காண்க. இதுக்கு AZZTMN அடுத்தது என்னன்னு கேட்டு YB கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் BSH. அடுத்து 56வது கொஸ்டின், சீரீஸ்ல தவறான எழுத்தை காண்க. MPTWNQBDHK இதுக்கான ஆன்சர் BBD. அடுத்து 57வது கொஸ்டின், AIBJCK அடுத்தது என்ன, அடுத்த எழுத்தை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ADL. அடுத்து 58வது கொஸ்டின், விடுபட்ட எழுத்தை காண்க. UBI அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ODB MBQ LAW இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B
SHJ. அடுத்து 59 கொஸ்டின், தவறான எழுத்தை காண்க. UTS OPQ NML XWV. இதுக்கு ஆன்சர் A OPQ. அடுத்து 60 கொஸ்டின், விடுபட்ட எழுத்தை காண்க. W இந்த இடத்துல ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, அது 144. அடுத்து இந்த பக்கம் இங்கே என்னன்றதே மொத்தமாக கேட்டிருக்காங்க. அடுத்து S ஒரு டேஷ் விட்டு 100, Q அப்படின்றது 81, O அப்படின்றது 64. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A U = 121. அடுத்த எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. 2B 4C 8E 14H. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22L. அடுத்து 62வது கொஸ்டின், 3F 6G HI 18L. அடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27P. டி ஆன்சர் சரியானது. அடுத்து 63வது கொஸ்டின், விடுபட்ட எழுத்தை காண்க. ACF. அடுத்து என்னன்றதை விடுபட்டுறது கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது O, அடுத்தது U. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BJ. அடுத்து 64வது கொஸ்டின், தவறான எழுத்தை காண்க. CD RS VW QP. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DOP. அடுத்து 65, தவறான எழுத்தை காண்க. BHE. அடுத்து DJG. அடுத்து PUS. அடுத்து SYW. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா CPUS அப்படின்றது தவறானது. அடுத்து 66வது கொஸ்டின், இங்கே 2 லெட்டர் அடுத்துன்றது என்னன்றது கேள்வி கேட்டிருக்காங்க. ZYXUTSPONK. அடுத்து 2 இடத்துல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 2 எழுத்துலையும் வரக்கூடிய எழுத்து எது அப்படின்றது அதுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா DJI. அடுத்து 67வது கொஸ்டின், அதுலேயும் 3 எழுத்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 எழுத்து அடுத்தடுத்த எழுத்து விட்டுட்டு அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ABNCDOEFB. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 3 எழுத்து எதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் CGHQ. அடுத்து 68வது கொஸ்டின், YWTPKEX. அடுத்து வரக்கூடிய 2 எழுத்து என்னென்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா BPG. ஸோ அடுத்து 69வது கொஸ்டின், ZXSIRR. அடுத்தது 2 லெட்டர் என்னன்றது கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் AGI. 70வது கொஸ்டின், YPDGO. அடுத்து என்ன அப்படின்னு ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா L. ஸோ அதுக்கப்புறம் சுருக்கக கொஞ்சம் டெரிவ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய நண்பர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் அதாவது நீங்கள் கொஸ்டின் சொல்கிறது எங்களுக்கு புரியுது, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எங்களுக்கு அதுக்கு ஆன்சர் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியவே மாட்டேங்குது அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு சர்டைன் நம்பர்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் வந்து இந்த டெஸ்ட் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பண்ணுறவங்க அந்த டாபிக் கற்றுக்கிட்டு பண்ணுங்க. இப்பயே அந்த டாபிக் நான் உங்களுக்கு நடத்திட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அது என்னென்ன தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு சர்டைன் டைம்ஸ் மூவ் ஆகட்டும், 10 days பக்கம் மூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் கொடுப்போம். அது எப்படி போடணும், எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா எக்ஸாம் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்துகிறப்ப தான் நீங்கள் அரைக்குறையா லிசன் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டுமே கூட ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு 10 daysக்கு அப்புறம் எல்லா பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு பழைய டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கு. அது உங்களுக்கு அடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் பாருங்கள். 71வது கொஸ்டின், x/3 - x+4/6 இன் மதிப்பு 1 எனில் x இன் மதிப்பு என்ன? இதுக்கு ஆன்சர் C 10. அடுத்து 72வது கொஸ்டின், a² + b² = 117, ab = 54 எனில் a + b / a - b னுடைய மதிப்பு என்ன? இதுக்கு ஆன்சர் 5. ஓகே. அடுத்து 73வது கொஸ்டின், சுருக்குக 0.081 × 0.324 4.624 எல்லாமே மல்டிபிகேஷன் இருக்கு. அடுத்து 1 / 1.5625 × 0.0289 × 7.29 × 64. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C 0.024. இது 74 கொஸ்டின். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் 1/3 வகுத்தல் 1/3 × 1/3. ஸோ போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி போடுறோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அடுத்து 75வது கொஸ்டின், ஸோ சுருக்குக 1 + 1/1 + 1/1 + 1/3. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C 11/7. அடுத்து 76வது கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C 9. அடுத்து 77வது கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.01. அடுத்து 78வது கொஸ்டின் பாருங்கள். 10 நாற்காலிகளின் விலையானது 4 மேசைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகளின் விலை ரூ.4000 எனில் 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் விலை என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A 3900.
அடுத்து சுருக்குக y பவர் a மைனஸ் பி இன்ட்டு ஒய் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ 1. எண்பது கொஸ்டின். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 13 மற்றும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 எனில் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏயின் மதிப்பை காண்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி 50. ஓகே, நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்க்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம நபர்கள் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் ப்ளஸ் அது இல்லாமல் கால்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th சிலபஸ் முடியுது. நாளைக்கு 7th ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் 7th மேக்ஸும் இருக்குது. அப்போ நாளையோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீக்கான ஷெடியூல்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீக் 8th ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்ஸ் ரொம்ப கிட்ட இருக்கிறதால கொஞ்சம் சின்சியராக படிங்க நண்பர்களே. ஸோ நன்றி நண்பர்களே.